ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மாலினி. இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான குழந்தைங்களுக்கு பிடிச்ச பீஸா ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுவும் மைதா மாவு, ஓவன், ஈஸ்ட் எதுவுமே சேர்க்காம வீட்ல இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ஹெல்த்தியா ரெடி பண்ண போறேங்க. பீஸா கடையில வாங்கி சாப்பிட்ற மாதிரி செம்ம டேஸ்டா இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா இனிமே கடைக்கு போகணும்னு குழந்தைங்க கேட்கவே மாட்டாங்க. ரொம்ப ஈஸியாவும் சிம்பிளாவும் செஞ்சிடலாங்க. இப்ப ரொம்ப டேஸ்டி அண்ட் ஈஸியான இந்த பீஸாவை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. பீஸா செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் மாவு ரெடி பண்ணிக்கலாம். மிக்சிங் பவுல்ல ஒரு கப் அளவு தயிர் சேர்த்துக்கலாங்க. இந்த கப்ல தான் நம்ம கோதுமை மாவும் எடுக்க போறோம். அதே கப்ல தான் ஒரு கப் அளவு தயிர் ஆட் பண்ணிக்கணும். ஒரு டீஸ்பூன் உப்பு, ஒரு டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. சர்க்கரை சேர்க்கறனால நல்ல டேஸ்டாவும் நல்ல கலரும் கொடுக்கும். ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். நம்ம இதுல ஈஸ்ட் ஆட் பண்ண போறது கிடையாது, அதனால பேக்கிங் பவுடர் கண்டிப்பா சேர்த்தணும். உங்ககிட்ட பேக்கிங் பவுடர் இல்ல அப்படின்னா அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். நம்ம தயிரோட பேக்கிங் பவுடர் சேர்க்கறனால நல்ல பபிள்ஸா ஃபார்ம் ஆகி வரும். இந்த மாதிரி வரும்போதுதான் நம்ம மாவு சேர்த்து பிசைஞ்சு எடுக்கும் போது நல்லா உப்பி நமக்கு பீஸா பேஸ் ரெடி பண்ணும் போது நல்லா மெத்துன்னு கிடைக்கும். இப்ப எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க. இதோடவே ஒரு கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. தயிரும் கோதுமை மாவும் ஈக்குவலா இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்காம தயிர் சேர்த்தே ஃபுல்லா நம்ம பிசைஞ்சுக்கலாம். இப்ப பாருங்க, மாவு இந்த மாதிரி நல்லா கலந்துட்டேன். கை வச்சு 2 செகண்ட் மட்டும் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாங்க. கையில நல்லா பிசுன்னு ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சமா ஆயில் சேர்த்துட்டு நம்ம பிசையும் போது மாவு கையில ஒட்டாம நல்லா சாஃப்டா வரும் பிசையறதுக்கு. பாருங்க, நான் ஒரு 2 to 3 நிமிஷம் அப்படியே கை வச்சு நல்லா பிசைஞ்சிட்டேன். ஆனாலும் கையில லைட்டா ஸ்டிக்கியா தான் இருக்கு. ரொம்ப ட்ரையா இருந்தா நமக்கு ரஃபா இருக்கிற மாதிரி இருக்கும் பீஸா பேஸ். இப்ப நம்ம மாவை 2 நிமிஷம் நல்லா பிசைஞ்சிட்டேங்க. இது அப்படியே ஒரு 5 to 10 நிமிஷம் ரெஸ்ட்ல இருக்கட்டும். பாருங்க, நான் ஒரு 10 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட் விட்டுருந்தேன். மாவு நல்லா ஊறி செம்ம சாஃப்டா இருக்கு. இப்ப நம்ம ரெடி பண்ணிருக்கிற மாவை எடுத்து போர்டுக்கு நான் மாத்திக்கிறேங்க. பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கையில நல்லா ஆயில் தடவிட்டு பிசைஞ்சுக்கோங்க. இப்ப நம்ம பிசைஞ்சிருக்கிற மாவை 2ஆ டிவைட் பண்ணிக்கிறேங்க. நான் மீடியம் சைஸ்ல இருக்கிற பேன்ல தான் பீஸா ரெடி பண்ணிக்க போறேன். அந்த பேனுக்கு தகுந்த மாதிரி மாவை 2ஆ டிவைட் பண்ணிக்கிறேன். டிவைட் பண்ண மாவை தனியா எடுத்து மூடி வச்சுட்டு, இப்ப நம்ம எந்த பேன்ல பீஸா ரெடி பண்ண போறோமோ அந்த பேன்ல நெய்யோ பட்டரோ ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. நான் நெய் சேர்த்து நல்லா இந்த மாதிரி தடவி விட்டுக்கிறேன். இப்ப நம்ம பிசைஞ்சு வச்சிருக்கிற மாவை அந்த பேன்ல சேர்த்துட்டு நல்லா ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். கையிலேயே நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இப்ப கையிலேயே நல்லா ஃபுல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். ஓரங்கள் எல்லாம் கொஞ்சம் திக்னஸா இருக்கிற மாதிரியும் பாத்துக்கோங்க. ஓரங்கள் எல்லாம் விரல் வச்சு இந்த மாதிரி குழி மாதிரி பண்ணி விட்டுக்கலாம். அப்பதான் நம்ம சேர்க்கிற பீஸா சாஸும் பீஸ் எல்லாமே வெளியில வராம இருக்கும். இப்ப நல்லா இந்த மாதிரி ஃபுல்லா விரல் வச்சு நல்லா இந்த மாதிரி குழி மாதிரி பண்ணி விட்டுட்டேங்க. இதுக்கு மேல போர்க் வச்சு ஹோல்ஸ் போட்டு விட்டுக்கலாம். அப்பதான் நமக்கு பேஸ்லயுமே நல்லா வெந்து மாவு பேஸ்ல நல்ல கிரஸ்ட் ஃபார்ம் ஆகி கிடைக்கும். ஹோல்ஸ் நல்லா போட்டேன். இப்ப நம்ம பேன் அப்படியே அடுப்புல வச்சு மீடியம் ஃபிளேம்லயே ஒரு 3 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். அப்படியே மூடி வச்சிடலாங்க. பாருங்க, ஒரு 3 நிமிஷம் மீடியம் ஃபிளேம்ல வச்சிருந்தேன். நமக்கு அந்த பேஸ்ல மாவு நல்லா வெந்திருக்கு. இதை அப்படியே உல்டாவா நம்ம திருப்பிக்கலாம். நான் ஒரு பிளேட் வச்சு அப்படியே உல்டாவா திருப்பிக்கிறேன். இந்த மாதிரி திருப்பிட்டு நம்ம திருப்பின பக்கத்தை பேன்ல சேர்த்துக்கலாம். 2 சைடுமே இந்த மாதிரி வேக வச்சு எடுக்கும் போது நமக்கு கரெக்டா மாவு வெந்து நம்ம பீஸா சாப்பிடும் போது நல்லா சாஃப்டா கிடைக்குங்க. ஓவன்ல செய்யற மாதிரி இருந்தா 180 டிகிரில 15 நிமிஷம் பீஸாவை பேக் பண்ணி எடுத்தீங்கன்னா கரெக்டா இருக்குங்க. பாருங்க, இப்ப நம்ம திருப்பின சைடும் நல்லா மாவு வெந்துருச்சு. இப்ப அப்படியே மறுபடியும் உல்டாவா திருப்பி போட்டுக்கலாம். நான் இந்த மாதிரி திருப்பிட்டேன். பாருங்க, திருப்பிட்டு 2 டீஸ்பூன் பீஸா சாஸ் சேர்த்துக்கலாங்க. பீஸா சாஸுக்கு பதிலா செஷ்வான் சாஸ் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இல்ல அப்படின்னா டொமேட்டோ சாஸும் சில்லி சாஸும் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப நான் பீஸா சாஸ் சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். இதுக்கு மேலேயே சீஸ் சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு சீஸ் சேர்த்துக்கோங்க. சீஸ் நிறைய சேர்த்தும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். நான் தேவையான அளவுக்கு சீஸ் சேர்த்துக்கிறேன். இதுக்கு மேல இந்த மாதிரி கியூப்ஸா கட் பண்ண வெங்காயத்தை வச்சுக்கலாங்க. தக்காளி பழம் வச்சுக்கலாம். தக்காளியோட விதைகளை எடுத்துட்டு தக்காளியோட மேல் பகுதியை மட்டும் சதை பகுதியை மட்டும் வச்சுக்கிறேன். தக்காளி, கேப்சிகம் எல்லாத்தையுமே இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம், ஸ்வீட் கார்ன் ஆட் பண்ணிக்கலாம். இப்ப நான் சிம்பிளா வீட்டுல இருக்கக்கூடிய பொருளை வச்சு தக்காளி, வெங்காயம், கேப்சிகம் மட்டும் உள்ள வச்சிருக்கேன். இதுக்கு மேல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் சேர்த்துக்கலாம். ஆரிகானோ சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலயும் கொஞ்சமா உப்பு தூவிக்கலாங்க டேஸ்டுக்காக. நம்ம சேர்த்திருக்கிற வெங்காயம், கேப்சிகமுக்கெல்லாம் உப்பு லைட்டா தூவி விட்டுக்கிறேன். இதுக்கு மேலயும் தேவையான அளவுக்கு சீஸ் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். சீஸ் உங்க இஷ்டம் போல எவ்வளவு வேணா நீங்க சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அப்படியே ஏர் போகாத மாதிரி ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. ஒரு 7 to 8 நிமிஷம் ஸ்லோ ஃபிளேம்ல இருக்கட்டும். பாருங்க, நான் ஒரு 8 நிமிஷம் அப்படியே விட்டுருந்தேன். நம்மளோட பீஸா சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். பேஸ் எல்லாம் நம்ம ஆல்ரெடி வேக வச்சு எடுத்துட்டனால நமக்கு மேல இருக்கிற அந்த சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகி வெந்து வந்தாலே போதும். நமக்கு சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி பீஸா சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளவுதான். ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான வீட் பீஸா
சூப்பரா ரெடிங்க. குழந்தைங்களுக்கு பீஸா கேட்கும் போது இந்த மாதிரி வீட்லயே ரெடி பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஈஸ்ட் மைதா எதுவுமே சேர்க்கல, ஓவன்லவும் தேவை கிடையாது. நம்ம தவாலையே ஈஸியா ரெடி பண்ணிட்டோம். நான் வந்து இந்த மாதிரி ஸ்கில்லட் யூஸ் பண்ணி செஞ்சிருக்கேன். நீங்க வேணும்னா தோசை கல்லுலயோ இல்லைன்னா பேன்ல கூட நீங்க நான்ஸ்டிக் பேன் அந்த மாதிரி யூஸ் பண்ணி கூட செஞ்சுக்கலாங்க. இப்ப நான் பீஸா கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. நல்லா சாஃப்டா இருக்கு. ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான பீஸா சூப்பரா குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரெடி ஆயிடுச்சுங்க. ஹெல்த்தியா வீட்ல இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது செம்ம ஹாப்பி ஆயிடுவாங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. கண்டிப்பா இதே போல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.